ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டுட்டு இந்த பதிவை கேட்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு தீபம் ஏற்றணும். சாயப்பா பாதத்தில் தீபம் ஏற்றிய பிறகு இந்த பதிவை கேட்டுட்டு ஒரே ஒரு மந்திரம் இதில் சொல்லிக்கிறேன். அது சொல்லிட்டு நீங்கள் இந்த சொல்லும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் ஏற்படும். ஏன் அப்படின்னு பார்க்கல, அந்த தீப ஒளியில் இந்த பதிவை கேட்கும் பொழுதும் அதே அந்த மந்திரம் சொல்லிவிட்டு தூங்கும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரகாசத்தை சாயப்பா ஏற்றப் போகிறார். சாயப்பா சொல்கிறாருங்க, மனிதர் எவ்விதம் என்னை நம்புகிறார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். கடவுள் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் வசிக்கிறார். அவரே இவ்வுலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரராகவும் திகழ்கிறார். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசையை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. பேராசையை ஒழியுங்கள். பிறர் அமர்வதற்கு உங்கள் வீட்டு திண்ணையை அளித்தால் ஸ்ரீஹரி மகிழ்வார். உங்கள் பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே உணர்வு நிலை காணப்படும். இந்த உணர்வு நிலை உங்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் நிலை பெற்றுள்ளது. அது நானே ஆகும். அதுவே ஆத்மா. இதை புரிந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் என்னை காண முடியும். காண முயலுங்கள். இந்த பயிற்சியின் மூலம் என்னுடன் ஒன்றாகும் நிலையை அடைய முடியும். அந்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த தீபம் ஏற்றும் பொழுது அந்த ஒளியில் பிரகாசத்தில் சாயப்பா உங்களுக்கு தோன்றுவார். அந்த தீப ஒளியில் இந்த மந்திரம் சொல்லியிருந்தேன். என்ன மந்திரம் அப்படின்னு, ஓம் ஸ்ரீ சாய்ராம். இதை 108 முறை, அதாவது நீங்கள் குறைஞ்சபட்சம் 108 முறை எந்த அளவுக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா பிரகாசத்தை ஏற்படுத்துவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.